லால் கிலா என்று அழைக்கப்படும் செங்கோட்டை எங்கு அமைந்துள்ளது? செங்கோட்டை ஷாஜகானால் டெல்லியில் யமுனை நதிக்கரையில் கட்டப்பட்டது. இது முகலாய கட்டிடக்கலையின் உச்சமாகும். இது 1639 தலைநகரை ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியபோது கட்டப்பட்டது. சமணத்தில் ஒரு பெரிய பிளவு எப்போது ஏற்பட்டது? கிமு முதலாம் நூற்றாண்டில் சமண மதம் திகம்பரர் மற்றும் சுவேதாம்பரர் என இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிந்தது. பத்ரபாகு மற்றும் ஸ்தூலபாகு ஆகியோரின் கருத்து வேறுபாடுகளால் இந்த பிளவு ஏற்பட்டது. லாவோட்சேவின் போதனைகளுடன் தொடர்புடைய நூல் எது? லாவோட்சே சீனாவில் தாவோயியம் டாயிசம் என்னும் தத்துவத்தை உருவாக்கினார். அதன் முக்கிய போதனைகள் தாவோ தே சிங் நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. 2. பைபிள் கிறித்தவ மதத்திற்கும் அவெஸ்தா ஜொராஸ்ட்ரிய மதத்திற்கும் வேதங்கள் இந்து மதத்திற்கும் உரிய புனித நூல்கள் என்பதால் அவை மாகாண நிர்வாகத்தை மேலும் நிர்வகிக்கக்கூடியதாக மாற்றுவதற்கு முகமது கவான் என்ன செய்தார்? முகமது கவான் நிர்வாக வசதிக்காக பெரியதாக இருந்த 4 மாகாணங்களை 8 சிறிய மாகாணங்களாக பிரித்தார். இதன் மூலம் ஒவ்வொரு பகுதியையும் திறம்பட கண்காணிக்கவும் ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை தவிர்க்கவும் முடிந்தது. காரன்வாலிஸ் முகலாயர்களின் கீழ் இருந்த வருவாய் விவசாயிகளை எவ்வாறு நடத்தினார்? 1793 காரன்வாலிஸ் கொண்டு வந்த நிலையான நிலவரி திட்டத்தின்படி வரி வசூலிப்பவர்களாக இருந்தவர்களை நிலத்தின் உரிமையாளர்களாக ஜமீன்தார்கள் அங்கீகரித்தார். இதன் மூலம் ஆங்கிலேய அரசுக்கு நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்தார். சீனாவில் இருந்த மங்கோலிய அரசவையால் ஈர்க்கப்பட்டவர் யார்? வெனிஸ் நகர பயணியான மார்கோ போலோ குப்லாய் கானின் மங்கோலிய அரசவைக்குச் சென்று அங்குள்ள செல்வச் செழிப்பையும் நிர்வாகத்தையும் கண்டு வியந்தார். இவரது பயணக் குறிப்புகள் ஐரோப்பியர்களுக்கு கிழக்கு நாடுகளின் மீதான ஆர்வத்தை தூண்டின. அறிவியலின் கலைக்களஞ்சியத்தை எழுதிய ஆசிரியர் யார்? ரோமானிய தத்துவஞானி செனகா நேச்சுரல் ஸ்குவேஷன்ஸ் என்ற அறிவியல் கலைக்களஞ்சியத்தை எழுதினார். இது பிரபஞ்ச நிகழ்வுகள் மற்றும் இயற்கை அறிவியலை விளக்கும் ஒரு முக்கிய பண்டைய ரோமானிய படைப்பாகும். எந்த ஆண்டு மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? CUN அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தபோது ஜனவரி 14, 1969 அன்று மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது தமிழர்களின் நீண்டகால மொழி அடையாள போராட்டத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. எந்த நூல்களில் கபீரின் பாடல்களின் தொகுப்புகள் உள்ளன? கபீரின் போதனைகள் மற்றும் பாடல்கள் கபீர் கிரந்தாவளி மற்றும் பீஜக் ஆகிய தொகுப்புகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இவை கடவுளின் ஒருமையையும் மதச் சடங்குகளின் தேவையற்ற தன்மையையும் விளக்குகின்றன. பெட்ரோகிராட் எங்கு அமைந்திருந்தது? பெட்ரோகிராட் தற்போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்ய பேரரசின் தலைநகராகவும் 1917 ரஷ்ய புரட்சியின் மையமாகவும் இருந்தது. முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மன் பெயராக இருந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்பது பெட்ரோகிராட் என மாற்றப்பட்டது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.